ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச உணவான பிரியாணியோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரியாணின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ரீஜனல், இந்தியன், வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் இருந்தாலும் நிறையா பீப்புள் லைக் பண்ணி சாப்பிட்றது இந்த பிரியாணியை தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு தெருக்கு தெரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பிரியாணி கடை இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர், மேரேஜ், பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி எல்லா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் பிரியாணி இருக்கும். இது மட்டும் இல்லை, வேர்ல்டுலே த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான பிரியாணியை துபாயில் இருக்க பாம்பே பரா என்ற ஹோட்டலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த பிரியாணியோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கோல்டு பிரியாணி. இந்த பிரியாணியை ஒரு பெரிய கோல்டன் பிளேட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் மினிமம் 3 kg ஆஃப் பிரியாணி இருக்கும். இதில் இருக்க பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈட்டபிள் 23 கேரட் கோல்டன் லீவ்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. கூடவே சில சைட் டிஷ்ஷஸையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2017 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பிரியாணிக்காக ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2019 த மோஸ்ட் கூகுள்டு இந்தியன் டிஷ்ஷாக பிரியாணி இருந்திருக்கு. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான பிரியாணியோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாமா? பிரியாணின்ற வார்த்தை பிரியன் என்ற பெர்ஷியன் வேர்ட்லேருந்து வரப்பட்டது. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் பிஃபோர் குக்கிங், அதாவது சமைக்கிறதுக்கு முன் வறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னாடி மெசபொட்டோமியாவில் பிரியாணி ஆரிஜினேட்டட் ஆகிருக்கு. பட் இந்தியாவில் மொஹல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாணி வந்ததாக சொல்லப்படுது. பிரியாணியோடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது 1398 மங்கோலியன் கிங்கான தைமூர் இந்தியாவின் மீது போர் எடுத்து வந்த பொழுது அவருடைய சோல்ஜர்ஸ்க்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண உணவு தான் இந்த பிரியாணின்னு சொல்லப்படுது. இன்னொரு ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வணிகர்களான அரேபியர்கள் நம்ம கேரளாவில் இருக்க கொச்சினுக்கு வந்த பொழுது அவங்க சமைச்சு சாப்பிட்ட உணவு தான் இந்த பிரியாணின்னு சொல்லப்படுது. 3வது வரலாற்றை பார்த்தீங்கன்னா, குயின் மும்தாஸ் ஒரு தடவை போர் நடக்கிற இடத்துக்கு போன பொழுது அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்பவே வீக்காக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் சத்தான உணவாக கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அரிசியையும் இறைச்சியையும் ஒன்று சேர்த்து சமைச்ச உணவு தான் இந்த பிரியாணின்னு சொல்லப்படுது. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல? அதே போல் பிரியாணியை 2 மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சி, அப்படின்னா ரான்னு அர்த்தம். இங்கே மேரினேட்டட் மீட்டையும் ரைஸையும் ராவாக எடுத்து ஒன்றா வேக வைப்பாங்க. செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கி, அப்படின்னா குக்குடுன்னு அர்த்தம். இங்கே மீட்டையும் ரைஸையும் தனித்தனியாக ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2த்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைப்பாங்க. நம்ம இருக்க ரீஜியன், லைஃப் ஸ்டைல், ஃபுட் கல்ச்சர்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் பிரியாணி அவைலபிளாக இருக்குது. இது வேர்ல்டுலே நம்பர் 1 பிரியாணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி பிரியாணின்னு சொல்கிறாங்க. இதே போல் சில ஃபேமஸான பிரியாணிஸ் எல்லாம் இருக்குது. லக்னோ பிரியாணி, கல்கட்டா பிரியாணி. கல்கட்டா பிரியாணி எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில். இங்கே மஸ்டர்ட் ஃப்ளேவரில் பொட்டேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி தருவாங்க. தலசரி பிரியாணி, இது கேரளாவில் ஃபேமஸ். இதில் கேஷ்யூநட் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. திண்டுக்கல் பிரியாணி தமிழ்நாட்டில் ஃபேமஸ். பாம்பே பிரியாணி, இது மும்பையில் ஃபேமஸ். இதில் ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி அவைலபிளாக இருக்குது. நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணுற ஸ்பைசஸ், வெஜிடபிள்ஸ், மீட்லேருந்து நம்மளுக்கு விட்டமின் ஏ, அயன், கால்சியம், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதே நேரத்தில் பிரியாணியில் ஹை கேலரிஸ், ஹை ஃபேட், ஹை சோடியம் இருக்கிறதுனால நம்ம ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணியை பார்த்து சாப்பிட்றது நல்லது.